கிறிஸ்தவர்கள் மீது அண்மையிலே நடத்தப்பட்ட தாக்குதல் தேசிய அளவில் பெரும் விவாதத்தை எழுப்பியது. இது ஒன்றும் புதிதல்ல. 2014ஆம் ஆண்டு முதலாக பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்ற அந்த ஆண்டிலிருந்து கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் சட்ட பாதுகாப்போடு அல்லது அரசுகளின் பாதுகாப்போடு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் இந்த தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. மேலோட்டமாக பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளும் மேற்கொண்டு வருகின்றன என்பதை போல் தோன்றும். ஆனால் அவர்கள் மிக கவனமாக கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலையும் ஆழமாக விதைத்து வருகிறார்கள். அவ்வப்போது அவர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள், தேவாலயங்களை சூறையாடுகிறார்கள், பைபிளை கொளுத்துகிறார்கள்.